Hello my dear students, welcome to my channel Physics by GRB sir. In this video, let us discuss the effect of dielectrics in capacitor. ஒரு dielectric மெட்டீரியலை கெப்பாசிட்டருக்கு உள்ளே வச்சோம்னா என்னென்ன எஃபெக்ட் நடக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணோம் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் வந்து நம்ம ரெண்டு கேஸ் எடுத்துக்க போகிறோம். அதாவது கெப்பாசிட்டரையும் பேட்டரியையும் டிஸ்கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் டயலெக்ட்ரிக்கை வந்து இன்சர்ட் பண்ணோம்னா என்னென்ன எஃபெக்ட் நடக்கும். கெப்பாசிட்டரோட பேட்டரி கனெக்ஷனில் இருக்கிறப்ப டயலெக்ட்ரிக் மெட்டீரியலை இன்சர்ட் பண்ணோம்னா என்ன எஃபெக்ட் நடக்கும். இந்த மாதிரி ரெண்டு கேஸை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் பார்ப்போம். Well students, first let us discuss the case number 1. That is when the capacitor is disconnected from the battery. கெப்பாசிட்டரை பேட்டரியோட டிஸ்கனெக்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பேட்டரியை வச்சு கெப்பாசிட்டரை சார்ஜ் பண்ணணும். இந்த ஃபிகர் நம்பர் 1 பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். பேட்டரியை வச்சு கெப்பாசிட்டர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சார்ஜ் பண்ணியாச்சு. இந்த ரெண்டு பிளேட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் நம்ம வந்து டின்னு வச்சுக்கலாம். அண்ட் சார்ஜ் பண்ணனால இந்த பிளேட்டில் ஃபுல்லாக வந்து பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்டோர் ஆகிருக்கு, இந்த பிளேட்டில் நெகட்டிவ் சார்ஜ் ஸ்டோர் ஆகிருக்கு. அதனால் வந்து இந்த ரெண்டு பிளேட்டுக்கு இடையில் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை தான் நம்ம வந்து E0 வெக்டார் அப்படின்னு வச்சுக்கிறோம். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ், இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, டயலெக்ட்ரிக் மெட்டீரியல் இந்த ரெண்டு பிளேட்டுக்கு இடையில் கிடையாது. ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சிச்சுவேஷனில் இந்த கெப்பாசிட்டரில் ஸ்டோர் ஆகிருக்கக்கூடிய சார்ஜ் நம்ம Q0 அப்படின்னு வச்சுக்கிறோம். ரெண்டு பிளேட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அதை வந்து V0ன்னு வச்சுக்கிறோம். அது பேட்டரியோட வோல்டேஜும் V0 தான் இருக்கும். இந்த ரெண்டு பிளேட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு E0 அப்படின்னு வச்சுக்கிறோம். கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர் வந்து C0 அப்படின்னு வச்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த எனர்ஜி ஸ்டோர்டு இன் திஸ் கெப்பாசிட்டர் வந்து நம்ம U0 அப்படின்னு வச்சுக்கிறோம். இதெல்லாம் நல்லா மைண்டில் வச்சுக்கிறோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ரைட், இது வந்து ஒரு டயலெக்ட்ரிக் மெட்டீரியல் கெப்பாசிட்டருக்கு உள்ளே இல்லாதப்ப இந்த பேராமீட்டர்ஸ். டயலெக்ட்ரிக் மெட்டீரியலை ரெண்டு பிளேட்டுக்கு இடையில் வச்சதுக்கப்புறம் இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் எல்லாம் எப்படி மாறும் அப்படின்னா, இந்த V0 Vயாக மாறிடும், E0 Eயாக மாறிடும், C0 Cயாக மாறிடும், U0 Uயாக மாறிடும். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து அதே மாதிரி இந்த சார்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சார்ஜ் இந்த கேஸில் மட்டும் கான்ஸ்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்கிறேன், அப்புறமா சொல்கிறேன். ரைட், ஸோ இதை நீங்கள் கரெக்டாக வந்து மனசில் வச்சுக்கிறோங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஓல்டு பேராமீட்டர், இதெல்லாம் வந்து நியூ பேராமீட்டர். அதாவது இதெல்லாம் வந்து டயலெக்ட்ரிக் மெட்டீரியல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, இதெல்லாம் டயலெக்ட்ரிக் மெட்டீரியல் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம். ஸோ எப்படி சேஞ்சஸ் இருக்க போகுது அப்படின்னு இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த கேஸில் கெப்பாசிட்டரில் ஸ்டோரான சார்ஜ் வந்து கான்ஸ்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா பேட்டரியையும் கெப்பாசிட்டரையும் நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணுறதுனால ஆல்ரெடி கெப்பாசிட்டரில் ஸ்டோரான சார்ஜ் எஸ்கேப் ஆக முடியாமல் அதுலேயே அப்படியே இருக்கும். அதனால தான் நம்ம சார்ஜோட வேல்யூ கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிடுறோம். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இந்த ஓல்டு கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். அதாவது இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் த டயலெக்ட்ரிக் மெட்டீரியல் பிட்வீன் த டூ பிளேட். ரைட், the capacitance value is C0 is equal to Q0 divided by V0. இது உங்களுக்கு தெரியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம விளையாட்ட ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், பேட்டரியை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடணும். டிஸ்கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த டயலெக்ட்ரிக் மெட்டீரியலை ரெண்டு பிளேட்டுக்கு இடையில் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணணும். இந்த செகண்ட் ஃபிகரை பாருங்கள், இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி டயலெக்ட்ரிக் மெட்டீரியலை இன்சர்ட் பண்ணோன்னா ஸ்டூடெண்ட்ஸ், இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் பாருங்களேன் குறைஞ்சிருக்கு. நம்பர் ஆஃப் ஃபீல்டு லைன்ஸ் குறைஞ்சிருக்கு. அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி வந்து என்ன ஆயிருக்கு, குறைஞ்சிருக்கு. ஏன் சார் இந்த மாதிரி குறைஞ்சிருச்சு அப்படின்னா, இந்த மெட்டீரியலுக்கு வந்து ஒரு ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி உண்டு ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது εr. இது வந்து நம்ம ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். ரைட், ஸோ இந்த மெட்டீரியல் என்ன பண்ணுது, கொஞ்சம் எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து அப்சர்வ் பண்ணிடுது. அதனால் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி குறைஞ்சிருது. ஓகே சார், எவ்வளவு குறையும்? இது வந்து மைக்கேல் ஃபாரடே எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக கண்டுபிடிச்சிருக்காரு. அதாவது இந்த நியூ எலக்ட்ரிக் ஃபீல்டு E இஸ் ஈக்குவல் டு ஓல்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு டிவைடட் பை εr. ஸோ the electric field will be decreased by the factor of εr. εr வேல்யூ ஸ்டூடெண்ட்ஸ், இட் இஸ் ஆல்வேஸ் greater than 1. அப்போ 1 விட அதிகமாக இருக்கக்கூடிய நம்பரை வச்சு E0 நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஈயோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகிடும், குறைஞ்சிரும். ஸோ த எலக்ட்ரிக் ஃபீல்டு E இஸ் லெஸ் தென் E0. அப்போ நியூ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஓல்டு எலக்ட்ரிக் ஃபீல்டை விட என்ன ஆகிருது, கம்மியாகிருது. வெல் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த ரெண்டு பிளேட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் வோல்டேஜ் என்ன ஆகும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ V is equal to E into D. ரைட்,
இப்போ இந்த ஈக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், E0 டிவைடட் பை எப்சிலான் ஆர் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். டியை வந்து அப்படியே வச்சுக்கிறோங்க. இந்த E0 இன்ட்டு டி ஸ்டூடெண்ட்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு V0. ஸோ V0 டிவைடட் பை எப்சிலான் ஆர் அப்படின்னு உங்களுக்கு கிடச்சிரும். அப்போ நியூ வோல்டேஜ் எவ்வளோ கிடைக்குது, நியூ வோல்டேஜ் V இஸ் ஈக்குவல் டு V0 டிவைடட் பை எப்சிலான் ஆர். அப்போ வோல்டேஜ் கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா கவனமாக பார்த்து சொல்லுங்கள். V இஸ் ஈக்குவல் டு V0 டிவைடட் பை எப்சிலான் ஆர். அப்போ ஓல்டு வோல்டேஜை எப்சிலான் ஆரால் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நியூ வோல்டேஜ் கிடைக்கும். ஸோ எப்சிலான் ஆரோட வேல்யூ இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், V0 டிவைடட் பை எப்சிலான் ஆர் போடுறப்போ வோல்டேஜ் வந்து குறையும். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ இது வரைக்கும் நான் என்னென்ன சொல்லியிருக்கேன், சார்ஜ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன், எலக்ட்ரிக் ஃபீல்டு குறையும் அப்படின்னு சொல்லியிருக்கேன், பொட்டன்ஷியல் அதாவது வோல்டேஜ் வந்து என்ன ஆகுது, குறையுது. இதெல்லாம் எப்போ ஒரு டயலக்ட்ரிக் மெட்டீரியலை ரெண்டு பிளேட்டுக்கு இடையில வச்சதுக்கப்புறம், அதாவது பேட்டரி டிஸ்கனெக்டட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கேஸு. ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னு பார்ப்போம். ஒரு டயலக்ட்ரிக் மெட்டீரியலை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் த நியூ கெப்பாசிட்டன்ஸ் C இஸ் ஈக்குவல் டு Q0 பை V. வியோட வேல்யூ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் ஸ்டூடெண்ட்ஸ். V இஸ் ஈக்குவல் டு V0 டிவைடட் பை எப்சிலான் ஆர். அப்படி இந்த இடத்துல நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறங்க. ஸோ எப்சிலான் ஆர் வந்து மேலே எடுத்துகிட்டு போயிருங்க. ஸோ யூ ஆர் கெட்டிங் எப்சிலான் ஆர் Q0 டிவைடட் பை V0 அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். இந்த Q0 பை V0க்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், C0 அப்படின்னு போட்டுக்கிறங்க. அப்போ நியூ கெப்பாசிட்டன்ஸ் C இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் ஆர் C0 அப்படின்னு உங்களுக்கு கிடச்சிரும். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஈக்குவேஷனை வச்சு நீங்கள் சொல்லுங்கள் வெதர் த கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ்ட் ஆர் டிக்ரீஸ்ட். கண்டிப்பாக உங்களால் சொல்ல முடியும் கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ என்ன ஆகிருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏன்னா எப்சிலான் ஆரோட வேல்யூ டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்டோட வேல்யூ இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1. அப்போ 1 விட அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பரை வச்சு ஓல்டு கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணுறப்ப நியூ கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ C இஸ் கிரேட்டர் தென் C0. ஸோ the insertion of the dielectric constant epsilon r increases the capacitance. இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு யூஸ். அப்போ டயலக்ட்ரிக் மெட்டீரியலை ஒரு கெப்பாசிட்டரில் நம்ம யூஸ் பண்ணுறதுனால அந்த கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஸ்டோரான எனர்ஜியில் என்ன சேஞ்ச் வருது அப்படின்னு பார்ப்போம். டயலக்ட்ரிக் மெட்டீரியலை இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கெப்பாசிட்டரில் எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கு, U0 இஸ் ஈக்குவல் டு 1/2 Q0 ஸ்கொயர் டிவைடட் பை C0. இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும், நம்ம 2 வீடியோக்கு முன்னாடியே அதை டெரைவ் பண்ணியிருக்கோம். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து நான் டயலக்ட்ரிக் மெட்டீரியலை இன்சர்ட் பண்ணிட்டேன், பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணிட்டேன். அப்போ இன்சர்ட் பண்ணோன்னா நியூ எனர்ஜி, அதாவது நம்ம என்னென்னு வச்சுருக்கோம், U0 வந்து U மாறிடும். Q0 வந்து என்னாகும், Q0 தான் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி சார் சொல்லியிருக்கேன் சார்ஜ் வந்து இந்த கேஸில் வந்து கான்ஸ்டன்ட் தான். ரைட், C0 வந்து என்ன ஆயிரும், சியாக மாறிடும். இந்த 1/2 எல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்படியே தான் இருக்க போகுது ஸ்டூடெண்ட்ஸ். ரைட், அப்போ 1/2 Q0 ஸ்கொயர் இந்த சிக்கு பதிலாக கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சோம், எப்சிலான் ஆர் C0 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம். C இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் ஆர் C0. அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த 1/2 Q0 ஸ்கொயர் டிவைடட் பை C0க்கு பதிலாக நீங்கள் என்ன போட்டுக்கலாம், U0 அப்படின்னு போடலாம். இந்த மாதிரி U0 அப்படின்னு போட்டுக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த எப்சிலான் ஆர் என்ன பண்ணுங்கள், அப்படியே வச்சுக்கிறேங்க. ரைட், அப்போ எனர்ஜி என்ன இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு டயலக்ட்ரிக் மெட்டீரியலை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் எனர்ஜி என்ன இருக்குது பார்த்து சொல்லுங்கள் பார்ப்போம், குறைஞ்சிருக்கு பை த ஃபேக்டர் ஆஃப் எப்சிலான் ஆர் டிவைட் பண்ணியிருக்கோம் பார்த்துக்கிறோங்க. ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ சார்ஜ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, வோல்டேஜ் பெட்வீன் த டூ பிளேட் குறைஞ்சிருக்கு, எலக்ட்ரிக் ஃபீல்டு குறைஞ்சிருக்கு, கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எனர்ஜி வந்து என்ன ஆகிருக்கு, டிக்ரீஸ் ஆகிருக்கு. இதுதான் வந்து இந்த கேஸ் 1ல் நம்ம அப்சர்வ் பண்ண விஷயங்கள். Well students, now let us discuss the second case when the capacitor is being connected to the battery. கெப்பாசிட்டர் வந்து பேட்டரியில் கனெக்ட் ஆகியே இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். அந்த கண்டிஷனில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்ப்போம். இந்த கேஸில் சார்ஜ் வந்து கான்ஸ்டன்ட்டு கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ். சார்ஜ் வந்து என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டும் வோல்டேஜும் இந்த ரெண்டுமே வந்து எப்படி இருக்கும்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அது எப்படின்னு சார் இப்போ சொல்கிறேன், கொஞ்சம் கவனமாக கேளுங்க.
இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பேட்டரி வந்து இப்போ கனெக்ஷன்லேயே இருக்கணும், டிஸ்கனெக்ட் பண்ணிடக்கூடாது. அந்த டயத்தில் டயலெக்ட்ரிக் மெட்டீரியலை இன்சர்ட் பண்ணுறீங்க. அப்போ இன்சர்ட் பண்ணோன்னே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னாகும், குறையும். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் வந்து குறையும் ஸ்டூடெண்ட்ஸ், ரைட். அப்போ இம்மிடியேட்டாக அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காண்டி பேட்டரியிலேருந்து அடிஷ்னலாக சார்ஜஸ் வந்து என்ன ஆகும்னா இந்த பிளேட்ஸுக்கு வந்து சப்ளை ஆகும். ரைட், அதனால தான் இங்கே நம்ம என்ன சொல்கிறோம், சார்ஜ் வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது, சார்ஜ் வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த அடிஷனலாக சார்ஜ் சப்ளை ஆன உடனே ஓல்டு எலக்ட்ரிக் ஃபீல்டும் நியூ எலக்ட்ரிக் ஃபீல்டும் என்ன ஆகிடும், சேம் ஆகிடும். அதனால தான் இங்கேயும் E0 தான் இருக்கும், இங்கேயும் E0 தான் இருக்கும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து சேம் ஆயிடுச்சு அப்படின்னா பொட்டன்சியலும் ஓல்டு பொட்டன்சியலும் நியூ பொட்டன்சியலும் வந்து என்ன ஆகிடும், சேமாக தான் இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து என்னது, V0 தான். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. ஓகே சார், அப்போ இந்த சார்ஜோட வேல்யூ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும்? மைக்கேல் ஃபாரடே எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக கண்டுபிடிச்சிருக்காரு ஸ்டூடெண்ட்ஸ். when the dielectric is inserted, the charge stored in capacitor is increased by the factor epsilon r. ஸோ இது வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக ஃபாரடே கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ சார்ஜோட வேல்யூ, அதாவது நியூ சார்ஜ், இந்த கேஸில் the new charge Q is equal to epsilon r into Q0. அப்போ சார்ஜ் வந்து என்ன ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரைட், அப்போ சார்ஜ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ த நியூ கெப்பாசிட்டன்ஸ் C is equal to Q divided by V0. ஸோ இந்த Qக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ எப்சிலான் ஆர் Q0 அப்படின்னு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிடுவீங்க. டினாமினேட்டர் வந்து V0 அப்படியே இருக்கும். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த Q0 டிவைடட் பை V0க்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும், C0 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறணும். அப்போ C இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் ஆர் C0. அப்போ என்ன நடந்திருக்கு, த கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ இஸ் இன்க்ரீஸ்ட். Therefore, the insertion of the dielectric constant epsilon r increases the capacitance value. ஏன்னா எப்சிலான் ஆரோட வேல்யூ வந்து ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1 தானே ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ நீங்கள் 1 விட அதிகமாக இருக்கக்கூடிய நம்பரை C0ஓட மல்டிப்ளை பண்ணுறப்ப நியூ கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ என்ன ஆகிடுது, இன்க்ரீஸ் ஆகிடுது. ஸோ இதே மாதிரி நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா டெரைவ் பண்ணியிருக்கோம், கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த parallel plate capacitor. டயலெக்ட்ரிக் மெட்டீரியல் இல்லைன்னா ஸோ C0 இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் A டிவைடட் பை டின்னு எழுதிக்கலாம். சப்போஸ் ஒரு டயலெக்ட்ரிக் மெட்டீரியல் நம்ம உள்ளே வச்சிட்டோம்னா ஸோ பெர்மிட்டிவிட்டி என்ன ஆகிடும், எப்சிலானாக மாறிடும் அண்ட் A டிவைடட் பை D அப்படின்னு கிடைக்கும். அண்ட் யூ நோ தட் எப்சிலான் விச் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் ஆர் இன்ட்டு எப்சிலான் நாட். அப்போ இந்த ஈக்குவேஷனை ஸ்டூடெண்ட்ஸ் C இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் ஆர் எப்சிலான் நாட் A டிவைடட் பை D அப்படின்னு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், எழுதிக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. அதாவது இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி இந்த ஃபார்முலாவையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்ப நம்ம ஃபார்முலாவை யூஸ் பண்ண வேண்டி வரும். வெல் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த எனர்ஜி ஸ்டோர்ட் இந்த கெப்பாசிட்டரில் எந்த மாதிரியான சேஞ்ச் இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதாவது எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மகிட்ட 2 ஃபார்முலா இருக்குது. ஒன்று 1/2 C0 V0 ஸ்கொயர், இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா 1/2 Q0 ஸ்கொயர் டிவைடட் பை C0, இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கலாம். நம்ம ப்ரீவியஸ் கேஸில் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஃபார்முலா தான் நம்ம என்ன பண்ணோம், யூஸ் பண்ணோம். பட் இந்த கேஸில் இந்த ஃபார்முலாவை நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இந்த சார்ஜும் கெப்பாசிட்டன்ஸும் ரெண்டுமே வந்து என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகிறதுனால இந்த ஃபார்முலாவை நம்ம விட்டுட்டு இந்த ஃபார்முலா நம்ம என்ன பண்ண போகிறோம், எடுத்துக்க போகிறோம். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ டயலெக்ட்ரிக் மெட்டீரியலில் இன்சர்ட் பண்ணியாச்சு. இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும், U0 வந்து Uவாக மாறிடும், C0 வந்து Cயாக மாறிடும், V0 அப்படியே தான் இருக்க போகுது, ஏன்னா பொட்டன்ஷியல் வந்து கான்ஸ்டன்ட் தானே. ரைட் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த Cயோட வேல்யூ என்னது, எப்சிலான் ஆர் C0 நமக்கு தெரியும், அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறங்க. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், எப்சிலான் ஆர் அப்படியே வச்சுக்கிறங்க. ரிமைனிங் டேமுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், U0 அப்படியே போட்டுக்கலாம். ரைட், அப்போ எனர்ஜி இப்போ என்ன இருக்குது, இந்த ஈக்குவேஷனை பாருங்கள். ஸோ U இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் ஆர் U0 அப்படின்னு வந்திருக்கு. எப்சிலான் ஆர் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1, தட்ஸ் வாட் த நியூ எனர்ஜி வில் பி கிரேட்டர் தென் ஓல்ட் எனர்ஜி. அப்போ எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வெல் ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ண விஷயத்தை சார் இப்போ கன்சல்டேட் பண்ணி சொல்கிறேன், நல்லா கவனமாக பார்த்துக்கிறேங்க.
அதாவது பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் டயலக்ட்ரிக் மெட்டீரியலை இன்சர்ட் பண்ணோம்னா சார்ஜ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு, வோல்டேஜ் குறைஞ்சிச்சு, எலக்ட்ரிக் ஃபீல்டு டிக்ரீஸ் ஆச்சு, கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு, எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர் டிக்ரீஸ் ஆச்சு. அதே மாதிரி பேட்ரி வந்து கனெக்ஷனில் இருக்கிறப்ப டயலக்ட்ரிக் மெட்டீரியலை நம்ம இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு, வோல்டேஜ் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு, எலக்ட்ரிக் ஃபீல்டு கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு, கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு, எனர்ஜியும் இன்க்ரீஸ் ஆச்சு. இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமானது. இந்த டேப்லெட் காலத்தை நல்லா பார்த்துக்கிறங்க. 1 மார்க் இதில் இருந்தாலும் வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். இந்த வீடியோ 1 or 2 டைம்ஸ் எக்ஸ்ட்ரா பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். அதை மீறி ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் வந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து சாருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். லெட் அஸ் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ.